இன்றைக்கு நாங்கள் எங்களோட பர்சனாலிட்டியை ஹெல்த்தியாக வச்சுக்கொள்றதுக்கான சில டிப்ஸ் பார்ப்போம். எங்களோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் கேட்டிருந்தாரு, பர்சனல் டிஸார்டர் டெவலப் பண்ணாமல் எங்களோட பர்சனாலிட்டியை எப்படி ஹெல்த்தியாக வச்சுக்கொள்ளலாம்னு. பர்சனல் டிஸார்டர்ன்ற நேரம் எங்களோட தாட்ஸ், இமோஷன்ஸ், பிஹேவியர்ஸ் இது மூணும் எங்களை அல்லது மற்றவங்களை எங்களை சுற்றி உள்ளவங்களை டிஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்குறது தான் பர்சனல் டிஸார்டர்னு சொல்லப்படும். அதனால் எங்களோட வேலைகளும் மற்றவங்களோட இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டமாகும். 10 வகையான பர்சனல் டிஸார்டர்ஸ் இருக்குது. அது நாங்கள் வேற ஒரு நாளைக்கு பார்ப்போம். யார் பர்சனல் டிஸார்டர் டெவலப் பண்ணுறதுக்கு ரிஸ்கில் உள்ளவங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ஹிஸ்ட்ரி ஆஃப் பர்சனல் டிஸார்டர். அதாவது உங்களோட ஃபேமிலியில் யாருக்காவது பர்சனல் டிஸார்டர்ஸ் இருந்தால் அவங்களுக்கு பர்சனல் டிஸார்டர் டெவலப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அடுத்தது பாஸ்ட் ட்ரோமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களோட லைஃப்பில் ஏதாவது ட்ரோமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ், அதான் மிச்சம் கஷ்டமான எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணி அதுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட்ஸ் செய்யாமல் இருந்து அல்லது அது போஸ்ட் ட்ரோமேட்டிக் ஸ்ட்ரெஸ் டிஸார்டர் டெவலப் ஆனான்னா 20 வயசுக்கு பிறகு உங்களுக்கு பர்சனல் டிஸார்டர் டெவலப் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ட்ரோமான்ற நேரம் எந்த விதமான சைல்டு அபியூஸும் அந்த ட்ரோமா உங்களுக்கு தான் வரும். அது இல்லாமல் ஏதாவது உங்களுக்கு உங்களோட மனதை பாதித்த எந்தவித எக்ஸ்பீரியன்ஸாக அமைக்கலாம். அந்த மாதிரி இருந்தாலும் பர்சனல் டிஸார்டர் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது, அந்த ட்ரோமா ட்ரீட் பண்ணப்படாட்டி. அடுத்தது போதைப்பொருள் பாவனை. போதைப்பொருள் பாவனையும் எங்களுக்கு எந்த விதமான மென்டல் ஹெல்த் பிரச்சனைகளையும் உருவாக்கலாம். அந்த வகையில் அதுவும் பர்சனல் டிஸார்டருக்கு தாக்கம் செலுத்தும். அடுத்தது எங்களோட பர்சனாலிட்டி எப்படி டெவலப் ஆகுறன்னு சொல்லி பார்ப்போம். எங்களோட பர்சனாலிட்டி நாங்கள் பிறந்ததுலேருந்து டெவலப் ஆக ஸ்டார்ட் ஆகும். அதாவது நாங்கள் பிறந்ததுக்கு பிறகு எங்களுக்கு எங்களோட என்வாயன்மெண்ட்டில் என்னென்னலாம் கிடைக்குதோ அதை வச்சு தான் எங்களோட பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். அந்த வகையில் 20 இயர்ஸ் வரைக்கும் எங்களோட பர்சனாலிட்டி ஸ்டேபிளாக டெவலப் ஆகும். அதுக்கு பிறகும் டெவலப் ஆகிக்கொண்டிருக்கும். ஆனால் பெரிய ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்காது. எங்களுக்கு ஓரளவு மாற்றிக்கொள்ளலாம். மற்றபடிக்கு பெரிய சேஞ்சஸ் எங்களுக்கு மேற்கொள்ள இல்லாத, ஆனால் ஓரளவு ஷேப்பாக பண்ணிக்கொள்ளலாம். அதில் 5 இயர்ஸுக்கு கீழே தான் எங்களோட பர்சனாலிட்டியில் அதிகமான பகுதிகள் டெவலப் ஆகிறதுனால அந்த பீரியடில் கொடுக்குற எக்ஸ்பீரியன்ஸ் எப்பயுமே நல்லா இருக்கணும். அதுலேயும் அந்த ஏஜுக்கு குழந்தைக்கும் தாய்க்குமான அட்டாச்மெண்ட் செக்யூர் அட்டாச்மெண்ட் இருந்தாண்டா நல்ல ஒரு பர்சனாலிட்டி டெவலப் ஆகும். தாய் தந்தை 2 பேரோட அட்டாச்மெண்ட் முக்கியம். அதில் தாயிடது விசேஷம். அதில் தான் ஹெல்தி பர்சனாலிட்டி டெவலப் ஆகிறதுக்கும். அது இல்லாமல் என்வாயன்மெண்ட்டில் எங்களோட சமூகம், எங்களோட கல்ச்சர், நாங்கள் பின்பற்ற ரிலிஜன், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது மீடியா, சோஷியல் மீடியா, இந்த மாதிரி எல்லா விடயங்களும் எங்களோட பர்சனாலிட்டியில் டெவலப்மெண்ட்டில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். அதனால் சோஷியல் மீடியா பாவனைகள் நாங்கள் சின்னவங்களோட விடயங்களை சரியான கவனமாக்கணும். அதே போல் பெரியவங்களும் தான் எங்களோட பர்சனாலிட்டியில் அது எங்களுக்கு தெரியாமல் நிறைய தாக்கம் செலுத்துறதுனால மெல்லடப்டிவ் பர்சனாலிட்டிஸ் எல்லாம் வரலாம். இந்த மாதிரி விடயங்கள், அதாவது நெகட்டிவ் விஷயம் உள்ள விடயங்களை நாங்கள் பார்க்குறதுனால அந்த மாதிரி இருக்கலாம். அடுத்தது வளர்ந்தவங்களோட பர்சனாலிட்டியை ஹெல்த்தியாக வச்சுக்கொள்றதுக்கு சில டிப்ஸ் பார்ப்போம். அந்த வகையில் அன்னெசரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் நாங்கள் குறைச்சிக்கொள்ளணும். அதாவது ஒர்க்லேயோ அல்லது கற்றல் நடவடிக்கைகளோ, அசைன்மெண்ட்ஸ் அல்லது ப்ரொஜெக்ட்ஸ் லாஸ்ட் மொமெண்ட் வரங்காட்டி மீக்காமல் டெட்லைன் தான் சிலாக்கள் அதுக்கு 2 days முந்தி இல்லாட்டி 1 day முந்தி தான் வேலை தொடங்குவாங்க. அந்த மாதிரி இருந்தால் சரியான ஸ்ட்ரெஸ் கூடுறதுனால அதை ஏர்லியாக பிளான் பண்ணி ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணிக்கணும்னா அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறைச்சிக்கொள்ளலாம். அடுத்தது 2வது விடயம் ஹெல்தி லைஃப் ஸ்டைல்ன்ற நேரம் 3 விடயங்கள் இருக்குது. அதில் பேலன்ஸ் டயட், ரெகுலர் எக்ஸசைஸ், மற்றது போதிய அளவு தூக்கம். இந்த 3 விடயமும் ஒழுங்காக இருந்தாண்டா நிறைய ஃபிசிக்கல் மென்டல் ஹெல்த் பிரச்சனைகள் எங்களுக்கு வராது. இதை நான் கட்டாயம் மெயின்டைன் பண்ணணும். சிலவங்க சொல்லுவாங்க எங்களுக்கு டைம் இல்லைன்னு. டைம் இல்லைன்றதை விட எங்களுக்கு மெயினான பேரியர் கொக்னிட்டிவ் பேரியர். அதாவது நாங்கள் அதை எப்படி பிளான் பண்ணி கோல் செட் பண்ணி செய்கிறன்றத விடயம், அந்த விடயங்களை ஒழுங்காக நாங்கள் மேற்கொண்டாண்டா எங்களுக்கு அதில் டைம் கிடைச்சும். அடுத்தது நல்ல பாசிட்டிவ் ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் க்ளோஸாக பழகிறவங்களோட நாங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஒரு விடயம் நல்ல கம்யூனிகேஷன். அது யாராக இருந்தாலும் சரி, எங்களோட ஃபேமிலியிலேருந்து தான், ஃப்ரெண்ட்ஸுன்னு தான், நாங்கள் நல்ல கம்யூனிகேஷனை வச்சுக்கொள்ளணும். அவங்களோட பேசுகிற சில விடயங்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்து அதை கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளணும். அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோட இன்னும் டெவலப் பண்ணாமல் அவர் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அவர் ஒன்று டெவலப் பண்ணுற, அதுக்கு அவர் ரியாக்ட் பண்ணுற, அது மாதிரி இவர் அந்த ரியாக்ஷனுக்கு இன்னும் ஒரு ரியாக்ஷன், அந்த மாதிரி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பில் ப்ராப்ளம்ஸ் வரும். அப்போ அந்த மாதிரி விடயங்களுக்கு கிளாரிஃபை பண்ணிக்கொள்ளணும். பிரச்சனைகள் இருந்தால் பேசி அந்த நேரத்துக்கு சால்வ் பண்ணிக்கொண்டா எங்களோட மைண்டில் அந்த பிரச்சனை நிற்காது.
அடுத்தது அவங்களுக்கு பிரச்சனைன்ற நேரம் எங்களுக்கு க்ளோஸ் ஆனாக்களுக்கு கட்டாயம் அவங்களுக்கு ஒத்தாசை அளிக்கணும், இமோஷனல் சப்போர்ட் கொடுக்கணும். அந்த மாதிரி விடயங்கள்லையும் எங்களுக்கு ஈடுபட்டதுனால எங்களுக்கு ரிலாக்ஸான மைண்ட் ஒன்று கிடைச்சும். அடுத்தது செல்ஃப் அவேர்னஸ், அதாவது எங்களோட தாட்ஸ் எங்களோட பிஹேவியர்ஸ் பற்றி நான் கட்டாயம் எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இருக்கணும். இதுக்கு பெஸ்ட் வே தான் ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறது. ரெஃப்ளெக்டிவ் ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுறது எப்படின்னா, நீங்கள் எந்த நாளைக்கும் உங்களோட தாட்ஸ் அல்லது பிஹேவியர் சம்மந்தமாக உங்களுக்கு முக்கியமானதுகளை உங்களுக்கு எழுதி கொள்ளலாம். அப்படி எழுதுகிற நேரத்துக்கு உங்களுக்கு விளங்கும் இந்த மாதிரி தாட்ஸ் அது ஹெல்தி இல்லை, அதே மாதிரி இந்த மாதிரி பிஹேவியர்ஸ் எனக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம்னு உங்களுக்கு இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு மாதிரி அந்த மாதிரி விடயங்களில் ஈடுபடலாம். அடுத்தது இமோஷனல் ரெகுலேஷன். இமோஷனல் ரெகுலேஷன்ன்ற நேரம் எங்களோட இமோஷன்ஸ் எந்தெந்த நேரத்துக்கு எந்தெந்த மாதிரி எங்களோட இமோஷன்ஸ் ஈக்கும், அதுக்கு நாங்கள் எந்த சந்தர்ப்பங்கள் எங்களோட இமோஷன்ஸ் மோசமாக ரியாக்ட் பண்ணும், இந்த மாதிரி விடயங்களை வந்து நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணினா எந்த மாதிரி யோசித்தோம்னா எங்களுக்கு அதுலேயும் வந்து மாடிஃபை பண்ணிக்கொள்ளலாம். இமோஷனல் ரெகுலேஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம் தான் மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன். இப்போ நிறைய பேருக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால மைண்ட்ஃபுல்னஸ் இல்லை, அதனால் அவங்க என்ன செய்கிறாங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க ஒன்றுமே தெரியாது. அதனால் மைண்ட்ஃபுல்னஸ் ப்ராக்டிஸ் நாங்கள் மேற்கொள்கிறதுனால எங்களோட இமோஷன்ஸை பற்றி நாங்கள் நிறைய அவேர் ஆகிக்கிறதுனால எங்களுக்கு அதுகள் சம்மந்தமாக டெவலப் பண்ண வேண்டியதை டெவலப் பண்ணிக்கொள்ளலாம். மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன்ன்ற நேரம் சில கிளாஸஸ் இருக்குது, யோகா, அந்த மாதிரி எங்களுக்கு அது வீட்லேயும் செஞ்சுக்கொள்ளலாம். வீட்டில் எப்படி இருந்தால் நாங்கள் ஏதாவது ஒரு செய்கிற வேலையில் எங்களோட ஃபுல் அட்டென்ஷனையும் கொடுத்து அதை என்ஜாய் பண்ணி செய்கிற நேரத்துக்கு எங்களோட ஃபுல் கன்சன்ட்ரேஷன் அதில் இருக்கிறதுனால எங்களோட மைண்டில் இமோஷனல் ரியாக்ட் பண்ணுற பகுதி மூளையில் இமோஷனல் ரியாக்ட் பண்ணுற பகுதி காம் ஆகும். அது எந்த மாதிரி மிகலாம், நாங்கள் வீட்டில் செய்கிற வேலைகள் ஆகிக்கலாம், சின்ன சின்ன வேலைகள் ஆகிக்கலாம், அல்லது எங்களோட சமய விடயங்களில் ஈடுபடுறது அந்த மாதிரி விடயங்கள் ஆகிக்கலாம். ஒரு 3 நிமிடம் இல்லை அல்லது 5 நிமிடத்தில் ஸ்டார்ட் பண்ணி நாங்கள் தொடர்ந்து செய்கிற நேரம் அதில் இம்ப்ரூவ்மெண்ட் ஏற்படும். 6 மாதங்கள் அந்த மாதிரி தான் நிறைய இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் எல்லாம் செய்யணும். ஆரம்பத்தில் கஷ்டமாகிக்கும், எங்களோட மனசு அங்கே ஓடிக்கொண்டு தான் நிற்கும். ஆனால் தொடர்ந்து செய்கிற நேரம் எங்களுக்கு அதை மெயின்டைன் பண்ணலாம். இது ரீசர்ச் பேஸ்ட். இந்த மாதிரி அக்ரெசிவ் ஆனவங்களுக்கு, இமோஷனை கண்ட்ரோல் பண்ண இல்லாதவங்களுக்கு எல்லாம் இந்த மாதிரி தொடர்ந்து 6 மந்த் அந்த மாதிரி இந்த மைண்ட்ஃபுல்னஸ் மெடிடேஷன் செஞ்சதுக்கு போகிற அவங்களோட பிரெயின் ஸ்கேனை பார்த்தா அமைதியான தன்மை, அவங்களோட இமோஷன்ஸை விளங்கி கொள்வது அது எல்லாம் அதிகரிச்சிக்குது. அதனால் இந்த மாதிரியும் எங்களுக்கு செஞ்சு கொள்ளலாம். அடுத்தது எங்களோட பிஹேவியரை பற்றி மற்றவங்கள்ட்ட எங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்கள்ட்ட ஃபீட்பேக் எடுத்துக்கொள்ளலாம். நாங்கள் இந்த நேரம் நான் எப்படி பிஹேவ் பண்ணேன்னு, இது சரியா, உங்களுக்கு இது சரின்னு பட்டுச்சா, அந்த மாதிரி கேட்குற நேரம் அவங்களோட ஃபீட்பேக் எடுக்கிற நேரம் எங்களை மாற்றிக்கொள்ளலாம். அடுத்த விடயம் நாங்கள் நன்றி உள்ளவங்களை வைக்கிறது. ஏனென்றால் நிறைய பேர் தங்களுக்குள்ள விடயங்களை பற்றி யோசிக்க மாட்டாங்க. அநேகமான நேரங்களில் இல்லாத விடயங்களை பற்றி தான் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி நேரங்களில் அவங்களுக்கு பாசிட்டிவாக திங்க் பண்ணிடலாமேக்கும். இதுக்கு நாங்கள் இந்த நாளைக்கும் ஒரு நேரம் எடுத்து ஒரு 3 விடயங்கள் எனக்கு மற்றவங்கள்ட்ட இல்லாதது எனக்கு உள்ள விடயம் வந்து யோசித்தேன். அந்த மாதிரி எழுதுகிற நேரத்துக்கு தொடர்ந்து எழுதுகிற நேரத்துக்கு உங்களுக்கு விளங்கும் நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இறைவன் அருள் அளிக்குதோ அல்லது உங்களுக்கு பெற்றிக்குதோண்டு உங்களுக்கு அந்த மாதிரி வர நேரத்துக்கு உங்களோட மனசு சார்ந்த மாதிரியும் எந்த நேரமும் அது வேணும் இது வேணும்ன்ற அந்த மனப்பான்மை இல்லாமல் உள்ளதை வச்சு திருப்தி அடைகிறதுக்கு உங்களுக்கு இருக்கலாம். அடுத்தது நாங்கள் ஓப்பன் ஆயிக்கணும், எங்களோட பிழைகளை திருத்தி கொள்றதுக்கும் எங்களை வளர்த்து கொள்றதுக்கும். குரோத் மைண்ட் செட்டுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஏதாவது எங்களோட பிழைகள் இருந்தால் அதை கட்டாயம் நாங்கள் திருத்த பார்க்கணும், அதாவது திருத்தி கொள்ள பார்க்கணும். அதே நேரம் புதிய விடயங்கள் எங்களோட பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கோ எதுக்கோ புதிய விடயங்கள் இருந்தால் அதை கட்டாயம் நாங்கள் அட்டென்ஷன் கொடுத்து கேட்டு எங்களை வளர்த்து கொள்கிற நேரம் இன்னும் வளர்த்து கொள்ளலாம். இதுக்கு புக்குகள் ரீட் பண்ணலாம் அல்லது வீடியோஸ் இந்த மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி விடயங்களை மேற்கொள்ளலாம். இந்த மாதிரி விடயங்களை உங்களுக்கு எப்படி ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சு கொள்றதுன்ற கஷ்டம் இருந்தால் கட்டாயம் ஒரு கவுன்சிலர் இல்லாட்டி சைக்காலஜிஸ்ட்டை உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணி எந்த மாதிரி செஞ்சு கொள்றேன்னு பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை மென்டல் ஹெல்த் சம்மந்தமான ஒரு பதிவில் சந்திக்கலாம்.